வணக்கம். ஈசிஆர்லேருந்து உங்கள் சதீஷுங்க. பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு வர தார் ரோடுங்க இது. ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்டு. வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு. நல்ல பெரிய கேட்டு. இதாங்க நம்ம பார்க்க வந்திருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தென்னங்கன்றுலாம் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு 2 பெட்ரூம் உள்ள வீடு இருக்குது. அதையும் உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரம் போட்டிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கருங்க. இது டோட்டலாக 3.5 ஏக்கரு. இதுதான் பார்த்தீங்கன்னா வீடு. வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. எல்லாத்துலேயும் அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷீட் போட்டு வந்தால் உட்காரா போல் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சரௌண்டிங் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது. நல்ல ஏரியா, டீசெண்டான ஏரியா. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா ஈசிஆர் கூவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு பேக் சைடில் இருக்கோம். நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கத்திரி போட்டிருக்காங்க, தென்னை மரம், தென்னங்கன்றுங்க வச்சுருக்காங்க, மாங்கன்று வச்சுருக்காங்க. ஃபுல்லாக கத்திரி செடி போட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது. டோட்டலாக 3.5 ஏக்கரு. சாயில் பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், நல்ல சாயிலுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா செம்மண். இந்த மண்ணுக்கு என்ன மரங்கள் வச்சாலும் நல்லா ஹெல்த்தியாக வரக்கூடிய மண்ணுங்க இது. நமக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் காம்பவுண்டு இருக்குது. ஃபுல்லி ஃபென்சிங்கு. நல்ல சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குது. இதில் சோலார் போட்டிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு சோலாரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரி, வெண்டைக்காங்க. இது வெண்டைக்காய் போட்டிருக்காங்க. ஃபுல்லாகவே வெண்டைக்காய், பேக் சைடில் கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டாங்க. நல்ல மண்ணுங்க, சூப்பரான மண். இந்த மண்ணில் என்ன மரம் வச்சாலும் நல்லா வளமாக வரக்கூடிய மண் இது. வாங்க நம்ம வீடை உள்ளே போயிட்டு பார்க்கலாம். வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் இருக்குது. ஒரு 20 தென்னை மரம் இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வாழை மரம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை மரம். வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியுடைய வீடை உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸு. நல்லா தேக்கு மரத்தில் செஞ்ச டோருங்க இது. உள்ளே போனோடனே ஒரு ஹாலு. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சனு. அந்த ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு. லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம். இது பெரிய பெட்ரூம். இது இதில் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக 3.5 ஏக்கரு. கூவத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு.
ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.